இது நல்ல நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம். इस शुभ दिन में परमेश्वर के वचन को ध्यान करने के लिए लिया गया वो वचन ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया भविष्यद्वक्ता की पुस्तक அதனுடைய 48வது அதிகாரம் उसके 48वां अध्याय அதனுடைய 17வது வசனம். उसका 17वां वचन। இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, यहोवा जो तेरा छुड़ाने वाला और इज़राइल का पवित्र है वो यूं कहता है, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து जो तुझे तेरे लिए लाभ के लिए है शिक्षा देता हूँ। நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே। जिस मार्ग में तुझे जाना है उसी मार्ग पर तुझे ले चलता हूँ, मैं ही तेरा परमेश्वर यहोवा हूँ। பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து लाभ की बातों को हमारे लिए शिक्षा देकर நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன்। जिस मार्ग से हमें जाना चाहिए उसी मार्ग पर हमें ले चलने वाला परमेश्वर। இப்ப நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், अभी हम परमेश्वर की आराधना करते हैं, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், परमेश्वर पर विश्वास भी रखे हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கு। हमारे अंदर ये एक अच्छी समझ होना चाहिए कि हम जिसकी आराधना करते हैं वो परमेश्वर किस प्रकार का परमेश्वर है। கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கு। परमेश्वर कौन है इसका अच्छा एक समझ होना है। நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் हम आराधना करने वाला परमेश्वर நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர், हमारी लाभ के लिए हमें शिक्षा देता है நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர்। और जिस मार्ग में हमें जाना चाहिए उसी मार्ग में हमें ले चलता है। அப்ப எதெல்லாம் பிரயோஜனமா இருக்கிறதோ அதை நமக்கு கர்த்தர் போதிக்கிறார்। जो भी लाभ के लिए है उसी बातों को हमें शिक्षा देता है। மனுஷர்கள் போதிப்பது जो इंसान हमको सिखाते हैं, சில வேளை உண்மையான விசுவாசிகள் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பார்கள்। कुछ सच्चे विश्वासी लोग और अच्छे विश्वासी लोग कुछ लाभ की बातें हमको सिखाएंगे। அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் போதிப்பது தவறான முறையிலே போதிப்பார்கள்। नहीं तो गलत शिक्षा भी दे सकते हैं। ஆனா கர்த்தரோ நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறார்। परंतु हमारा परमेश्वर हमारे लाभ के लिए हमारी शिक्षा देता है। ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர், हमारे लाभ के लिए वो शिक्षा देता है। அப்ப பிரயோஜனமானது என்னவென்றால், कौन सी बात लाभ के लिए है? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் आप यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 16वां अध्याय அந்த 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 7वां वचन को यदि पढ़ोगे, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்। मेरा जाना तुम्हारे लिए अच्छा है। பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்। हमारा परमेश्वर लाभ की बातों को सिखाता है। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, मेरा जाना तुम्हारे लिए अच्छा है। அல்லது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்। मैं जाऊंगा तो तुम्हारी लाभ के लिए मैं जाऊंगा। நான் போகாதிருந்தால் यदि मैं न जाऊं தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார்। तो सहायक तुम्हारे पास न आएगा। தேற்றவாளன் உங்களிடத்தில் வரும்போது जब सहायक तुम्हारे पास आएगा அவர் உங்களிடத்துக்கு தேற்றவாளனை உங்களிடத்துக்கு அனுப்புவேன், मैं जाऊंगा और तो उसे मैं तुम्हारे पास भेजूंगा। அந்த தேற்றவாளன் வந்து वो सहायक आत्मा आकर பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்। संसार को पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा। அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எது பிரயோஜனமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்। ये बात जान लेना है कौन सी बात लाभ के लिए है। நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கு, मेरा जाना तुम्हारे लाभ के लिए है। நான் போய் मैं जाकर தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன், तुम्हारे लिए मैं सहायक को भेजूंगा। அவர் வந்து वो आकर உங்கள் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்। तुम्हें पाप और धार्मिकता और न्याय के विषय तुमको निरुत्तर करेगा। அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கண்டித்து உணர்த்துவது நமக்கு பிரயோஜனம்। हमारे लिए शिक्षा देकर ताड़ना देना बहुत ही अवश्य है। இயேசு உயிரோடு நாட்களே ஜனங்களை கண்டித்து உணர்த்தினார்। यीशु जब जिंदा था तब लोगों को डांटता था, ताड़ना देता था, शिक्षा देता था। அப்ப இயேசுக்கு பிறகு வந்த ஜனங்களாகிய நம்மை यीशु के बाद जो हम लोग आए हैं நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி हमारे लाभ के लिए இயேசு போய் பரிசுத்த ஆவியான உலகத்துல வந்தார்। यीशु को जाकर फिर पवित्र आत्मा इस पृथ्वी में आना ही हमारे लाभ की बात था। இந்த ஆவியானவர் यही पवित्र आत्मा जी நம்முடைய
பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். हमारी पाप के विषय, हमारी धार्मिकता के विषय, हमारी न्याय के विषय हमें ताड़ना देता है. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது பிரயோஜனம்? परमेश्वर के लोगों के लिए कौन सी लाभ की बात है? கண்டித்து உணர்த்துவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம். ताड़ना देकर, डांट कर, शिक्षा देना ही परमेश्वर के लोगों के लिए लाभ है. அப்ப கர்த்தர் யாரை கொண்டு கண்டித்து உணர்த்துகிறார்? परमेश्वर किसके द्वारा शिक्षा देता है और ताड़ना देता है? அப்ப தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஜனங்களை கண்டித்து உணர்த்துகிறார். अपनी भविष्यवक्ताओं के द्वारा परमेश्वर लोगों को डांटता है. அப்ப தீர்க்கதரிசிகள் ஜனங்களை கண்டித்து உணர்த்தும் போது जब भविष्यवक्ताएं लोगों को डांटते हैं, தாவீது சொல்லுகிறார், तब दाऊद कहता है, சங்கீதம் 141 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், भजन संगीता 141:5 में हम पढ़ते हैं, நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டு, धर्मी मुझको मारे तो वो कृपा मानी जाएगी, அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கு. और वो मुझे ताड़ना दे तो ये मेरे सिर पर का तेल ठहरेगा. என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. मेरा सिर उससे इनकार न करेगा. நீதிமான்கள் என்னை கொட்டி தயவாய் என்னை கண்டித்து கொள்ளட்டு, धर्मी मुझको मारे और मुझे ताड़ना दे तो ये कृपा मानी जाएगी. நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். धर्मी मुझे ताड़ना दे तो ये मेरे सिर पर का तेल ठहरेगा. நீதிமான் தட்டும் போது நான் அதை அல்ல தட்ட மாட்டேன். मेरे सिर को जब वो मारेगा तो मैं उसे इनकार न करूंगा. மாறாக इसके बदले में அவர்களுக்கு ஒரு இக்கட்டு வரும்போது उनकी जब कोई संकट आए, அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். उनके लिए मैं प्रार्थना करने में लवलीन रहूंगा. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? दाऊद को परमेश्वर आशीर्वाद करने का कारण क्या है? தாவீது ஒரு தேவ மனுஷன். दाऊद एक परमेश्वर का व्यक्ति था. தீர்க்கதரிசி கடிந்து கொள்ளும் போது जब भविष्यवक्ता ने उसे ताड़ना दिया, அந்த கடிந்து கொள்ளுதலை தன் தலைக்கு எண்ணெயாக ஏற்றுக்கொள்கிறார். उस ताड़ना को उसने अपने सिर पर का तेल ठहर लिया. அவர்கள் கண்டிக்கும் போது அதை தனக்கு எண்ணெயாக எடுத்துக்கொள்கிறார். उन्होंने जब शिक्षा दिया तब उसे सिर पर का तेल मान लिया. அவர்கள் கடிந்து கொண்டாலே, वो लोग जब भी शिक्षा देते थे, அவர்கள் கோபித்தாலே, भले वो गुस्सा भी करे, அவர்கள் மீது கோபப்படாமல் उन पर गुस्सा न होते हुए, கடிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஏதாயிலும் இக்கட்டு வந்தால் डांटने वालों को यदि कोई संकट आ जाए, அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார். उनके लिए मैं प्रार्थना करूंगा करके कहता है. இந்த நல்ல ஒரு இருதயம் தாவீதுக்குள்ள இருந்தபடியினால் ये एक अच्छा मन दाऊद के अंदर था, इसलिए கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने दाऊद को आशीर्वाद किया தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து சாட்சி और கொடுத்தார். दाऊद के विषय ये गवाही देता है कि दाऊद मेरे मन का योग्य है. தாவீது ஒரு நாள் ஒரு பாவம் செய்த, एक दिन दाऊद ने एक पाप किया. கர்த்தர் அதை கண்டித்து உணர்த்த சித்தமா இருந்தார். परमेश्वर उसे ताड़ना देकर शिक्षा देना चाहा. அவன் செய்த பாவம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். वो तो सोच रहा था कि मैं जो पाप कर रहा हूँ ये सिर्फ मुझे ही मालूम है. ஆனா மனுஷன் பூமியில செய்கிற நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பரலோகத்திற்கு தேவன் பார்த்து लेकिन கொண்டிருக்கிறார். इस दुनिया में इंसान जो भी पाप करता है, बुराई करता है, सब स्वर्गीय परमेश्वर देखता है. மனுஷனுடைய கண்களுக்கு மறைக்கலாம், भले मनुष्य की आंखों से सब छुप सकता है, தீர்க்கதரிசிகளுடைய கண்களுக்கு மறைக்கலாம், भविष्यवक्ताओं की नजरों से छुपा सकते हैं, ஊழியருடைய கண்களுக்கு மறைக்கலாம், सेवकों की नजर से सब बात छुपी सकती है, ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு ஒன்று மறைக்க முடியாது. लेकिन परमेश्वर की नजरों से कोई बात नहीं छुपेगी. இவன் செய்த பாவம் தனக்கு மட்டும் தெரியும் என்று சொல்லி அமைதியாக இருந்தார். ये तो बड़ी शांत बैठा था कि मैं जो पाप किया है वो मुझे ही मालूम है. ஆனா அவன் செய்த பாவத்தை கர்த்தர் பார்த்தார். लेकिन उसने जो पाप किया उसे परमेश्वर ने देखा. நாத்தான் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். नातान दीर्घ भविष्यवक्ता को बुलाया. நீ போய் தாவீதிடத்துல இப்படி இப்படி பேசு. जा तू जाकर दाऊद से ये सब बता. தாவீது சிங்காசனத்தில் இருக்கிறார், दाऊद सिंहासन पर विराजमान है, அல்லது தாவீது அரண்மனையில் இருக்கிறார். दाऊद महल पर बैठा है, நாத்தான் தீர்க்கதரிசி அங்க கடந்து போகிறார். वहां पर नातान नबी जाता है. நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவிடத்திலே போய் ஞானமாய் பேசுகிறார். नातान नबी राजा के पास जाकर बड़े बुद्धि से, बुद्धिमान से बातें करता அவர் है, ஞானமாய் பேசுகிறார். बड़े समझ से बातें लेता है, ஒரு கதையை சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறார். एक कहानी बताकर उसे समझाता है. ராஜாவிடத்திலே யாரும் நேரடியாய் போய் அவரை புரிய வைக்க முடியாது. कोई भी राजा के सामने जाकर उसे बता नहीं पाएंगे. நம்மளே சொல்லுகிறோம். हम खुद कहते हैं, சில சொல்லுவாங்க, कुछ लोग बोलेंगे, எனக்கு இவங்க புத்தி சொல்ல வேண்டுமா, क्या ये आकर मुझे समझाना है क्या, இவங்க புத்தி சொல்லி எனக்கு திருத்த வேண்டுமா, क्या ये लोग आकर मुझे सुधारना है क्या. இப்படி
சாதாரண மனிதர்களாகி நாமே உள்ளத்தில் எண்ணுவோமையானால் ऐसे एक साधारण सा इंसान अपने मन में सोचता है ராஜாக்கள் எதை வேணுமானாலும் செய்யலாம். तो राजा लोग तो कुछ भी कर सकते हैं. நாத்தான் பார்க்கிற नातान ने देखा இவருக்கு நன்றாக புரியும்படி எடுத்து சொல்ல வேண்டும். इसको अच्छी तरह से समझाना है. கர்த்தர் சொல்லி நாத்தான் புறப்பட்டு அரண்மனைக்கு போகிறார். परमेश्वर के कहने पर नातान गया महल में. அங்கே தாவீதிடத்தில் சொல்லுகிறார், वहाँ दाऊद से कहता है ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார், एक धनी व्यक्ति था ஒரு தரித்திரனும் இருந்தார். और एक कंगाल व्यक्ति भी था. ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடுகளும் மாடுகளும் இருந்தது. धनी के पास बहुत सारे भेड़ बकरियां गाय बैल थे. இந்த ஏழை மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. लेकिन एक गरीब आदमी के पास एक छोटा सा नन्ना मुन्ना सा बकरी था. அந்த ஆட்டுக்குட்டி वो बकरी का बच्चा அவன் சாப்பிடும் போது அவன் வாயிலிருந்து அப்பத்தை வாங்கி சாப்பிடு. वो जब खाता था तब उस व्यक्ति के मुंह से रोटी लेकर खाता था. அவன் குடிக்கிற பானத்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டி பானம் பண்ணுகிறது. ये जो पीता था वही उस गरीब बकरी भी पीता था. அது தூங்கும் போதும் அவனுடைய மடியில போய் படுத்துக் கொள்கிறது. जब सोता था तब भी उस व्यक्ति के गोद में जाकर सो जाता था. அந்த சின்ன ஆட்டுக்குட்டி उस छोटा सा बकरी के बच्चे को அந்த ஏழை மனிதனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. उस गरीब आदमी के लिए वो बकरी जो है अब अपना बच्चा जैसा था. இப்படி இருக்கு. ऐसा होते हुए அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கன் வந்தார். उस धनी के घर में एक दिन एक मेहमान आया. அவருக்கு முன்பாக வைப்பதற்காக उनके सामने भोजन बनाकर रखने के लिए தன்னிடத்தில் இருந்த அந்த ஏராளமான ஆட்டு மந்தையிலிருந்து மாட்டு மந்தையிலிருந்து ஒன்றை அடிக்கவில்லை. अपने पास कई अनेक भेड़ बकरियां और गाय बैल होने पर भी उनमें से एक भी नहीं उठाया. அந்த ஏழை மனிதன் தனக்கு ஒரு மகளை போல வளர்த்து கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து बल्कि पड़ोसी में जो एक गरीब व्यक्ति था जो बच्चे के समान उस बकरी को पाल रहा था அதை அடித்து சமைத்து उसे उठाया और उसे मारा और पकाया. தன் வீட்டுக்கு வந்த மனுஷனுக்கு விருந்து கொடுத்தார். अपने घर में आया हुआ व्यक्ति को खिलाया. இவ்வளவு சொல்லி முடித்த போது इतना जब इसने कहा தாவீது சொல்லுகிறார், தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்தது. दाऊद को बहुत गुस्सा आया. அவர் மிகுந்த கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து वो बहुत गुस्से में आकर जलन होकर அவர் சொல்லுகிறார், उसने कहा அந்த பொல்லாத மனுஷன் யாரு? कौन है वो कुकर्मी व्यक्ति? அவன் மரணத்துக்கு பாத்திரமானா वो இருக்கிறான். तो मरने का दंड पाना है. ரொம்ப கோபமா சொன்னார். बहुत गुस्से में कहा. அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், तभी नातान नबी ने कहा அது வேற யாரும் இல்ல, वो और कोई भी नहीं प्रभु जी, நீதான் அந்த மனுஷன், तुम ही हो, நீதான் அந்த மனுஷன். तुम ही हो. அந்த உரியாவை கொலை செய்து तुमने उरिया को मारा, உரியாவின் மனைவியை உமக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டி. उरिया की पत्नी को तुमने अपना कर लिया. இந்த உரியா என்பவன் ये उरिया कौन है? தாவீதுக்கு 37 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். दाऊद के 37 शूरवीर थे. இந்த 37 பராக்கிரமசாலிகளே உரியா ஒரு மனுஷன். ये 37 शूरवीरों में उरिया भी एक शूरवीर था. தாவீதுக்கு 30 மெய்காவலாளர்கள் இருந்தார்கள். दाऊद के 30 पहरुए थे. இந்த 30 மெய்காவலாளர்களில் ஒருவன் இந்த உரியா. इस 30 पहरुओं में से एक था ये उरिया. இந்த உரியா என்பவன் ஏத்தியனா இருந்தாலும் ये उरिया जो है एतियन होने पर भी அவன் ஒரு யூத மார்க்கத்தை சார்ந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो यहूदा मार्ग का था बोलकर लिखा गया है. அப்ப தாவீதுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவன், अपने दाऊद के शूरवीरों में से एक, தாவீதுடைய மெய்காவலாளர்கள் ஒருவன், दाऊद के पहरों में से एक, அவன் ஒரு யூத மார்க்கத்தான். वो एक यहूदा के मार्ग में இப்படி ஒரு நல்ல தெய்வ மனுஷன், एक अच्छा परमेश्वर का व्यक्ति, இவன் ஒரு பத்சேபாளை திருமணம் செய்திருந்தார். इसने बत्सेबाल से शादी किया था. பத்சேபாளை குறித்து அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், बत्सेबाल का मतलब क्या है? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லட்சணமான ரூபவதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि बड़े आदर्श बनी हुई रूपवती. லட்சணமான ரூபவதி. आदर्श रूपवती. ரூபவதி என்று சொல்வது வேறு, रूपवती कहना अलग है, லட்சணமான ரூபவதி என்று சொல்வது வேறு. आदर्श रूपवती कहना अलग है. சில பிள்ளைகள் நல்ல கலரா இருப்பாங்க, कुछ बच्चे जो है बहुत गोरे होते हैं ஆனா லட்சணமா இருக்காது. लेकिन दिखने में उतने सुंदर नहीं சில लगेंगे. பிள்ளைகள் கருப்பா இருந்தால் कुछ बच्चे काला भी रंग के भी हो அது நல்ல லட்சணமா இருக்கும். लेकिन दिखने में बहुत ही आकर्षक और सुंदर दिखेंगे. இந்த பத்சேபால் ये बत्सेबा நல்ல லட்சணமான ரூபவதியா இருந்தார். एक आदर्श और आकर्षित सुंदर थी. ஆனபடினால தாவீது அந்த பத்சேபாலை தனக்காக எடுத்துக்கொண்டார். इसलिए दाऊद ने इस बत्सेबा को अपना कर लिया. நாத்தான் சொல்லுகிறார், नातान कहता है, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், नातान
नातान नबी कहता है அந்த துஷ்ட மனுஷன் அல்லது பொல்லாத மனுஷன் வேற யாரும் இல்ல, ये दुष्ट व्यक्ति, कुकर्मी व्यक्ति और कोई भी नहीं है, நீயே அந்த மனுஷன். तू ही है वो व्यक्ति। நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை கடிந்து கொள்ளுகிறார். नातान नबी ने दाऊद को ताड़ना दिया। நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். नातान नबी ने दाऊद को चेतावनी दिया और वहां पर उसने उसको शिक्षा दिया, ஆனா தாவீது அதுக்கு ஒன்று பதில் சொல்லவில்லை. लेकिन दाऊद ने उसका बिल्कुल प्रत्युत्तर नहीं தாவீது दिया। நாத்தான் தீர்க்கதரிசிக்கு முன்பாக दाऊद ने नातान नबी के सामने அவர் சொல்லுகிறார், कहता है, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். मैंने यहोवा के विरोध पाप किया है, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். मैं यहोवा के विरोध पाप किया है। நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், नातान नबी कहता है, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை உன்னை விட்டு விலக்கினார். तू मरने से परमेश्वर ने तेरे पापों को दूर कर दिया है। அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का मजदूरी मृत्यु நீ है। பாவத்தை உண்மையாய் ஒத்துக்கொண்டபடியினால் तुमने सच्चाई से पाप को मान लिया, इसलिए நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க உன்னை சுத்திகரித்தார். तुझे मरने से बचाकर तेरे पापों को धो दिया है। இந்த கடிந்து கொள்ளுதலை வெளிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். ये ताड़ना देता है पवित्र आत्मा जी। இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். यीशु ने कहा, मेरा जाना तुम्हारे लाभ की बात है, ஏனென்றால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற ஆவியானவர் இந்த பூமியில அனுப்புவேன். क्योंकि तुम्हारे लिए जो बहुत ही उपयोगी पवित्र आत्मा जो को मैं तुम्हारे लिए भेजने वाला அவர் हूँ, வந்து உங்களை பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்துவார். वो आकर तुम्हारी पापों के विषय, धार्मिकता के विषय, न्याय के विषय तुम्हें प्रत्युत्तर देगा। பாவத்தை குறித்து உணர்த்தும் போது அந்த பாவத்தை ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். जब हमारी पाप के बारे में पवित्र आत्मा जी हमको ताड़ना देता है तो उसे मानने वाला मन होना है। இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். आज के दिन अपने आप को जांच कर देखिए, நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை யாராவது சுட்டி காண்பித்தால் यदि हमारे पास जो कमियां है उसे कोई और सूचित करा दे, அதை ஆமா என்று ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை இருக்கிறதா, उसे हाँ बोलकर मानने वाला मन है அல்லது அதுக்கு எதிர்த்து நிற்கிற மனப்பான்மை இருக்கிறதா, या उसका सामना करने वाला मन है। தம்மை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவர்களுக்கு எதிர்த்து நின்றால் यदि हमें ताड़ना देकर शिक्षा देने वालों का विरोध खड़े रहेंगे, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. हमारे जीवन में हम आगे बढ़ नहीं पाएंगे। நீதிமொழிகள் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது नीति वचन 12 के 1 को पढ़ेंगे, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो शिक्षा पाने से प्रीति नहीं रखता है वो एक जानवर के समान है। கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன், जो डांट से बैर रखता है वो पशु सरीका है। கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடாதவன் பரிசேயன், जो डांट को बैर करता है वो फरीसी है। கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடாதவன் பரியாசக்காரன். जो डांट से बैर करता है वो टट्टा उड़ाने वाला व्यक्ति है। அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவன் மிருக குணமுள்ளவன், जो डांट से बैर रखता है वो पशु सरीका है। கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடாதவன் பரியாசக்காரன், जो डांट से बैर रखता है वो टट्टा उड़ाने वाला व्यक्ति है। கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படியாதவன், जो डांट को मानता नहीं है அவன் சாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो मरेगा करके लिखा है। நீதிமொழிகள் 15:10 வாசிக்கும் போது नीति वचन 15:10 में पढ़िए, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். जो डांट से बैर रखता वो अवश्य मर जाता है। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். हम डांट से प्रीति रखना है और उसमें मकान लगाना है। ஒருவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது जब कोई हमको डांटता है, கடிந்து கொள்ளுதலை கவனித்து கீழ்ப்படுகிறவன் डांटने को ध्यान से सुनकर उसे मान लेते हैं, அவன் கனமடைவான் என்று நீதிமொழிகள் 13:18 வாசிக்கிறோம். नीति वचन 13:18 में लिखा है कि वो आदर का योग्य होगा। 15:32 வாசிக்கும் போது 15:32 में हम पढ़ते हैं, கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானமடைவான். जो डांटने को शिक्षा को सुनती है वो ज्ञान बुद्धि प्राप्त करता है। 15:5 வாசிப்பில்லையானால் 15:5 में हम पढ़ते हैं, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. जो डांट को मानता है वो चतुर हो जाता है। அப்ப கடிந்து கொள்ளுதலை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறவன் கனமடைவான், जो डांट को मानता है वो आदरमान होता है, ஞானமடைவான், वो बुद्धि पाता है, அவன் தான் விவேகி. वही है चतुर व्यक्ति। ஆனா கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவன், लेकिन जो डांट को नहीं मानता है அவன் மிருக குணமுள்ளவன், वो पशु सरीका है, அவன் பரியாசக்காரன். वो टट्ठा उड़ाने वाला, அந்த
கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் என்று जो எழுதப்பட்டிருக்கு. डांट को बैर रखता है वो मर जाता है। எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்த ஞானி சாலமோன் எழுதி இருக்கிறார். इसे अनुभव किया हुआ ज्ञानी सुलेमान ने इसे लिख कर रखा है। அப்ப இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், आज के दिन हम ये जान लेंगे, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். डांट को बैर रखता है, बैर करता है पशु सरी का व्यक्ति। கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் பரியாசக்காரன். डांट से बैर रखता है टट्ठा उड़ाने वाला व्यक्ति। அந்த கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாகிறான். जो डांट से बैर रखता है वो अवश्य मर जाता है, ஆனா கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன் लेकिन जो डांट को मान लेता है அவன் ஞானம் அடைவான். वो बुद्धि प्राप्त करता है। கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன் जो डांट को मान लेता है அவன் கனம் அடைகிறான். वो आधरमान होता है। இப்படி கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன் விவேகி என்று சொல்லுகிறார். जो डांट को मानता है वो चतुर हो जाता है। இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறோமா? क्या शिक्षा को हम मानते हैं கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோமா? या डांट से बैर करते हैं? தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பிரயோஜனமான காரியத்தை போதிக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். हमारा परमेश्वर हमारे लाभ के लिए हमको शिक्षा देता है। அப்ப எது பிரயோஜனமானது? कौन सी लाभ की बात है? கடிந்து கொள்ளுதல் உங்களுக்கு பிரயோஜனமானது. आपके लिए शिक्षा देना आपके लिए लाभ की बात है। உங்கள் வழிகள் கர்த்தரை விட்டு விலகும் போது, आपका मार्ग जब परमेश्वर से दूर हो जाता है या भटक जाता है, உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதிருக்கும் போது, आपका मार्ग जब परमेश्वर के लिए प्रिय नहीं होता है, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது, परमेश्वर जब आपको शिक्षा देता है या ताड़ना देता है, கர்த்தர் நேரடியாக வந்து கடிந்து கொள்வதில்லை. सीधा सामने आकर आपको परमेश्वर नहीं डांटेगा, நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கடிந்து கொள்கிறார். अपनी भविष्यद्वक्ताओं के द्वारा आपको ताड़ना देता है, நம்முடைய ஊழியர்கள் மூலமாய் கடிந்து கொள்கிறார். अपने सेवकों के द्वारा आपको शिक्षा देता है। இப்படி அவர்கள் கடிந்து கொள்ளும் போது, ऐसे जब वो डांटते हैं, அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் उसे यदि आप मान लोगे, கர்த்தர் உங்களை ஞானமடைய பண்ணுவார். परमेश्वर आपको बुद्धिमान करेगा, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். परमेश्वर आपको आदरमान करेगा கர்த்தர் உங்களை விவேகியாய் और மாற்றுவார். परमेश्वर आपको विवेकित पुरुष बनाएगा। இப்படிப்பட்ட நல்ல குணம் தாவீதுக்குள்ள இருந்தபடியினால் इस தான் अच्छा गुण दाऊद के अंदर था, इसलिए கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने दाऊद को आशीष किया। தாவீதை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு, यदि दाऊद को अकेले बुलाकर, தாவீது நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறீர், हे दाऊद तुमने ऐसा सब काम किया, இது கர்த்தருக்கு பிரியம் இல்ல ये परमेश्वर को प्रिय नहीं है, என்று ராஜாவை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கவில்லை. ऐसे राजा को अलग से बुला के नातान नबी ने डांटा नहीं। அரண்மனை என்று சொல்லும் போது அங்க எல்லாரும் இருந்திருப்பார்கள். महल कहेंगे तो वहां पर सब कोई बैठे होंगे। அரண்மனையில காலியா இருக்காது. महल कभी खाली नहीं रहता है, அந்த அரண்மனையில நிறைய ஜனங்கள் இருப்பார்கள். महल में बहुत लोग इकट्ठा होते हैं। ராஜாவை பாதுகாப்பதற்காக अनेक மெய்க்காவலாளர்கள் இருப்பார்கள். राजा की रक्षा करने के लिए कई रक्षक रहेंगे। இப்படி எல்லாருக்கும் மத்தியில வைத்து सबके बीच में रखकर ही இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை கடிந்து கொண்டார். नातान नबी ने दाऊद को डांटा। இவ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் தாவீதுக்குள்ள இருந்தபடியினால் डांटने का, डांट को मान लेने का अच्छा मन इस दाऊद के अंदर था, इसलिए நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார். मैंने पाप किया बोलकर दाऊद ने मान लिया और अपने आप को परमेश्वर की ओर फिरा लिया। ஆண்டவருடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனமானது. परमेश्वर के लोगों, डांट मान लेना किसी व्यक्ति के लिए लाभदायक है। அதைத்தான் தாவீது ஞானி சாலமோன் சொல்லுகிறார். उसे ही ज्ञानी सुलेमान कहता है। நீதிமொழிகள் 27:5 வாசிப்பீர்களானால், नीति वचन 27:5 को यदि पढ़ोगे, சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. மறைவான சிநேகத்தை பார்க்கில் गुप्त प्रेम से வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. खुली हुई डांट उत्तम है। மறைவான சிநேகத்தை பார்க்கில் गुप्त प्रेम से வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. खुली हुई डांट उत्तम है, அது மனுஷனுக்கு ஆசீர்வாதம். वही इंसान के लिए आशीष लाएगी। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதலை அள்ளத்தட்ட கூடாது. कोई डांटता है तो उसे उल्लंघन नहीं करना, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். डांट को मान लीजिए। கடிந்து கொள்ளுதல் என்பது பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு கடிந்து கொள்ளுகிறார்கள். डांटते हैं पवित्र आत्मा जी के द्वारा उत्साहित होकर डांटते हैं। அப்ப கடிந்து கொள்ளுதலை தேவனுடைய பிள்ளைகள் புறக்கணிக்க கூடாது. डांट से कभी बैर नहीं करना। அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது पवित्र पौलुस तीमुथियुस को इस प्रकार लिखता है। 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 2 தீமோத்தேயு 2:14
दूसरा तीमुथियुस दूसरा अध्याय 14 वचन। ரெண்டு 14 வாசிக்கும் போது 2:14 में हम इस प्रकार पढ़ते हैं, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி इन बातों की सुधि उन्हें दिला, ஒன்றுக்கும் பிரயோஜனமா இல்லாமல் किसी के लाभदायक सामने चिता दे, கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு किसी की शब्दों पर तर्क वितर्क न किया करे, கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி, प्रभु के सामने उन्हें चिता दे, கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி, प्रभु के सामने उन्हें चिता दे, அப்ப கர்த்தருக்கு முன்பாக அவர்களை எச்சரித்து அதாவது கண்டித்து புத்தி சொல்லி, प्रभु के सामने उन्हें चिता दे। இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ये प्रेरित पौलुस तीमुथियुस के लिए लिखता है। தீமோத்தேயு ஒரு சபையிலே ஊழியராய் இருக்கிறார். तीमुथियुस किसी कलीसिया में सेवक था। இந்த சபையில உள்ள விசுவாசிகள் इस कलीसिया के विश्वासी से பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். कहता है कि जो तर्क वितर्क की बातें करते हैं, பிரயோஜனமில்லாத வார்த்தைகள், निरुपयोगी बातें, அவர்கள் பேசுகிறதுனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. उनकी बातें करने से किसी का कुछ लाभ नहीं, மாறாக அவர்கள் பேசுகிற வார்த்தையினால் மற்றவர்களை கவிழ்த்து போடுகிறார்கள். वरन उनकी बातें सुनने वाले बिगड़ जाते हैं। அப்ப சபையில் உள்ள விசுவாச மக்கள் அப்படி இருக்கிறார்கள். कलीसिया के विश्वासी लोग ऐसे हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கணும். परमेश्वर के लोगों की बातें लाभ की बातें हो, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், जो कुछ भी बातों की लाभ नहीं, பேசிட்டே இருப்பாங்க. बातें करते रहेंगे, बातें करते रहेंगे, அவங்க பேசுற வார்த்தையில ஒரு பிரயோஜனம் இருக்காது. उनकी बातों में कोई लाभ ही नहीं होगा। ஆனா பேசி लेकिन बातें कर करके மற்றவர்களை கவிழ்த்து போடுவார்கள் அல்லது மற்றவர்களை இடறி போக பண்ணுவார்கள். सुनने वालों को बिगाड़ देते हैं। கேட்கிற வார்த்தைகளை கேட்கிற மக்கள் இடறி போகிறார்கள். उनके शब्दों को सुनने वाले ठोकर खा जाते हैं, அவர்கள் கவிழ்க்கப்பட்டு போகிறார்கள். वे लोग बिगड़ जाते हैं। அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்லது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற மக்களை ऐसी बातें कहने वाले जो किसी के लिए लाभ के लिए नहीं होता, அவர்களுக்கு எச்சரித்து उन्हें चिता दे, அவர்களை கடிந்து கொண்டு நீ அவளுக்கு புத்தி சொல்லி, या उन्हें ताड़ना देकर उनको शिक्षा दे। சபையில் உள்ள விசுவாச மக்கள் कलीसिया के विश्वासी लोग பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். कभी जिसके लिए लाभ नहीं वैसी बातें कहते हैं, மற்றவர்களை கவிழ்த்து போடக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். दूसरों को गिरा देने वाली बातें कहते हैं। ஆனபடினால் நீ அவளை எச்சரித்து அவளுக்கு புத்தி சொல்லி, इसलिए तू उन्हें चिताकर उनको शिक्षा दे। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை ये पौलुस का एक वचन है। தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லுகிறார். तीमुथियुस को चेतावनी देता है। இப்படிப்பட்ட ஜனங்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். ऐसे लोग भी कलीसिया में हैं। இவர்களை நீ எச்சரித்து அவளுக்கு புத்தி சொல்லி, इनको चेतावनी देकर ताड़ना दे। அப்ப எதற்காக எச்சரிக்கிறார்? क्यों चिताना है? வீணான வார்த்தைகளை பேசி, व्यर्थ बातें कहकर, ஒன்றுக்கு உதவாத வார்த்தைகளை பேசி, जो बातें किसी के लिए लाभ की नहीं होता, மற்றவர்களை கவிழ்த்து போடக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் दूसरों को पलटा देने वाली बातें बोलने वाले, அந்த காரியத்திலிருந்து வெளிவர வேண்டும். वैसे बातों से बाहर निकलना है। இது உங்களுக்கு பிரயோஜனம், ये तुम्हारे लिए लाभ के लिए है, இது உங்களுக்கு பிரயோஜனம். यही तुम्हारे लाभ की बात அப்ப है। ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், जो किसी के लिए लाभ की नहीं वैसी बातें, அந்த பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுற நிலையிலிருந்து வெளியே வந்து निरुपयोगी बातों को कहने वाले परिस्थिति से बाहर निकलकर பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும். जो बातें लाभ के लिए होती है वो बातें कहना ஆண்டவருடைய है। பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हमारी मुंह की बोली को हम जांच कर देखेंगे। மணிக்கணக்கா பேசுவாங்க, घंटों भर बातें करेंगे, மணிக்கணக்கா பேசினாலும் घंटों भर भी प्रार्थना बातें करें, அந்த வார்த்தையில ஒரு பிரயோஜனம் இருக்காது. उन बातों में कोई लाभ नहीं होगी। கூட்டி கழிச்சு பார்த்தா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. यदि उसको कुल मिलाकर देखेंगे तो उसमें कोई लाभ नहीं। மாறாக கேட்கிற ஆட்களை கவிழ்த்து போடுகிறார்கள், அமிழ்த்து போடுகிறார்கள். उसके उलट होती है कि जो सुनते हैं उसे बैठकर वो बिगड़ जाते हैं और गिर जाते हैं। இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருப்போமேயானால் यदि हम भी ऐसी बातें कह रहे हो அது ஒன்றுக்கும் உதவாது. तो उससे कोई लाभ नहीं। இப்படிப்பட்டவர்களை எச்சரித்து புத்தி சொல்ல சொல்கிறார். परमेश्वर कहता है ऐसे लोगों को चिता और शिक्षा दे। ஒருவேளை நாம் நினைக்கலாம், यदा कदाचित हम सोच सकते हैं இது பவுல் தானே சொன்னார், ये तो पौलुस ने कहा था ना, கர்த்தர்
நம்மை எச்சரிக்கவில்லையே. परमेश्वर ने तो हमको नहीं चिताया, இயேசு நமக்கு சொல்லவில்லையே. यीशु ने तो हमको नहीं कहा है। அப்படி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ऐसे कदाचित आप सोच सकते हो, ஆனா வேத வாக்கியங்கள் लेकिन पवित्र वचन, அல்லது பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனம் पवित्र शास्त्र में लिखी गई हुई हर एक वचन தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று வேதத்தில் वो எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर की आत्मा के द्वारा लिखी गई அந்த है। 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसी दूसरा तीमुथियुस के 3 अध्याय के 16 वचन में हम पढ़ते हैं, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ வேத வசனங்கள் எல்லாம் संपूर्ण पवित्र शास्त्र, அல்லது வேத வாக்கியங்கள் எல்லாம் पूरे पवित्र शास्त्र தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. परमेश्वर की प्रेरणा से रचा गया है। அப்ப வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் அல்லது வார்த்தைகளும் पवित्र शास्त्र में लिखी गई हुई हर एक वचन தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. परमेश्वर की प्रेरणा से रचा गया है। பரிசுத்த தேவ மனுஷர்கள் परमेश्वर के पवित्र लोग பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு पवित्र आत्मा जी के द्वारा प्रेरणा पाकर எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வேத வாக்கியங்கள். लिखी गई हुई हर एक बातें इस वचन में है। இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். इस वचन को परमेश्वर ने लिख कर रखा है। இந்த வேத வாக்கியங்களை கொண்டு எச்சரித்து உணர்த்துவது மனுஷனுக்கு பிரயோஜனமாய் இருக்கு. इस वचन के द्वारा धर्म की शिक्षा देना हमारे लिए लाभदायक है। நம்ம கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு நல்ல மனப்பக்குவம் உண்டாயிருக்கணும். हम जो डांटते हैं उसे मानने वाला एक अच्छा मन होना चाहिए। கடிந்து கொள்ளுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் விவேகி. शिक्षा को प्राप्त करने वाला व्यक्ति बुद्धिमान, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். जो डांट को मान लेता है वो व्यक्ति विवेकित व्यक्ति। இப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ऐसे ही मनुष्य को परमेश्वर आदरमान करता है। அல்லேலூயா हालेलुया 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 हालेलुया. हालेलुया। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம்? कौन कौन सी बातें हमारे लिए लाभदायक है? கடிந்து கொள்ளுதல் நமக்கு பிரயோஜனம். हमारे लिए डांट को मानना लाभदायक है, நமக்கு பிரயோஜனம். हमारे लिए लाभदायक அதை है। நமக்கு பிரயோஜனமாக ஏற்றுக்கொள்ள उसे வேண்டும். हमें लाभदायक बना लेना है। நம்மை விட பெரிய ஆவிக்குள்ள வளர்ந்தவர்கள், हमसे भी जो आत्मिक जीवन में बड़े हैं, ஊழியர்கள், सेवक लोग, பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा जी, வேத வசனம், परमेश्वर का वचन, இவைகளெல்லாம் நம்மை கண்டித்து உணர்த்தும் போது ये सारी बातें जब हमको शिक्षा देकर ताड़ना देता है, அதற்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினால் उसकी आज्ञा पालन करके यदि हम मन फिराएंगे அது நமக்கு பிரயோஜனமா இருக்கு. वही हमारे लिए लाभदायक है, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கு. वही हमारे लिए लाभदायक है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்கு உதவாத வார்த்தைகளை பேசி நேரத்தை கடத்த கூடாது. आज के दिन परमेश्वर के लोग निरुपयोगी बातें कहकर, जो किसी के लाभ की नहीं, वैसी बातें कहकर अपने समय को बर्बाद नहीं करना है। கேட்கிற மக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். सुनने वाले लोगों के लिए लाभ के लिए हो वैसी बातें हमें कहना है। பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசி பேசி நேரத்தை கழிக்கிறவர்கள், निरुपयोगी बातों को कह कहकर समय को बर्बाद करने वाले, உங்கள் வார்த்தைகளை கேட்கிற மற்றவர்கள் இடறி போகிறார்கள். आपकी बातों को सुनने वाले दूसरे भी बिगड़ जाते हैं। இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறவர்களுக்கு ऐसी बातें कहने वालों को நீ எச்சரித்து புத்தி சொல்லி, तुम चिताकर उनको शिक्षा दे। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தை போக்க கூடாது. व्यर्थ बातों को कहकर अपने समय को बर्बाद मत कीजिए। பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசி நேரத்தை கடத்த கூடாது. निरुपयोगी बातों को कहकर अपने समय को बर्बाद मत कीजिए। மற்றவர்களை கவிழ்த்து போடக்கூடிய இடற பண்ணுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरों को पलटाने वाली, दूसरों को बिगाड़ देने वाली बातें कहकर अपने समय को बर्बाद मत कीजिए। கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். सुनने वालों के लिए लाभदायक हो वैसे एक शुभ बातें बोले। இதுவே மனுஷர்களுக்கு பிரயோஜனமானது. यही मनुष्य के लिए लाभदायक है, இதுவே மனுஷர்களுக்கு பிரயோஜனமானது. यही मनुष्यों के लिए उपयोगी है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அந்த தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால், तीतुस 3 अध्याय 8वां वचन में हम पढ़ते हैं। தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம், तीतुस 3 अध्याय 8वां वचन, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளின் நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமுமானவைகள். இவைகள்
பலிகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். ये बातें बलि और मनुष्य के लाभ की हैं। எது மனுஷனுக்கு பிரயோஜனமானது? कौन सी बातें मनुष्य के लिए लाभ की है? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், जो कोई परमेश्वर पर विश्वास किया है, கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், जिन्होंने परमेश्वर पर विश्वास किया है, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். वे भले भले कामों में लगे रहने का ध्यान रखें। நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். वे भले भले कामों में लगे रहने का ध्यान रखें। இதை நீ அவர்களை குறித்து திட்டமாய் நீ போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். इन बातों के विषय में दृढ़ता से बोलना चाहता हूँ। தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவர்களும் जिन्होंने भी परमेश्वर पर विश्वास किया है, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். वो भले कामों को करें। இதை நீ அவளுக்கு திட்டமாய் போதிக்க வேண்டும். इसे तुम उन्हें दृढ़ता से बताइए। இது மனுஷர்களுக்கு பிரயோஜனமானது. यही मनुष्यों के लिए लाभ அப்ப है। நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து வந்திருக்கிறீர்கள். आप सब लोग परमेश्वर पर विश्वास करके यहाँ पर आए தேவனிடத்தில் हो। விசுவாசமாய் இருக்கிற எவர்களும் जिन्होंने भी परमेश्वर पर विश्वास रखा है, நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். आप लोग भले कामों को करना है। நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். आप लोग भले कामों को करना இதிலே है। ஒருவேளை அவர்கள் குறைவுபட்டு இருந்திருக்கலாம். यदि उनमें कोई घटा भी हो, அதனால பவுல் தீத்துவை பார்த்து உணர்த்துகிறார். इसलिए पौलुस तीतुस से कहता है, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ जिन्होंने भी परमेश्वर पर भरोसा और विश्वास रखा है, அவர்கள் எல்லாரும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். वे सब भले भले कामों को करने में ध्यान रखें। இந்த காரியத்தை குறித்து நீ அவளுக்கு கண்டித்து போதித்து உணர்த்து. इन बातों के विषय तुम उन्हें ताड़ना देकर शिक्षा दे। இது மனுஷர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. यही मनुष्य के लिए लाभ है। அன்புடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, தீமோத்தேயும் தீத்துவும் तीमुथियुस और तीतुस, அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையின் கீழ் இருந்த ஊழியர்கள். वे पवित्र पौलुस के नीचे सहकर्मी और सेवक थे। தீமோத்தேயும் தீத்துவையும் குறித்து பவுல் சொல்லுகிறார். तीमुथियुस और तीतुस के बारे में पौलुस कहता है, தீமோத்தேயு எனக்கு உத்தம குமாரன், तीमुथियुस मेरा खरा पुत्र है, தீத்து எனக்கு உத்தம குமாரன். तीतुस भी मेरा खरा पुत्र और विश्वास ஒன்னு योग्य पुत्र தீமோத்தேயு है। முதலாவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது पहले तीमुथियुस की पहला अध्याय के दूसरा वचन में हम पढ़ते हैं, தீமோத்தேயு எனக்கு உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். लिखा है कि तीमुथियुस मेरा विश्वास योग्य पुत्र। தீத்து 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால் तीतुस का पहला अध्याय के पहला वचन में हम पढ़ते இந்த हैं, தீத்துவும் எனக்கு உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். तीतुस भी मेरा खरा पुत्र है। உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கு जो खरा पुत्र या विश्वास योग्य पुत्र कहलाए जाने वाले तीमुथियुस और तीतुस, அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்லுகிறார். प्रेरित पौलुस उनको शिक्षा देता है। அல்லேலூயா. हालेलुया। நீ கவனித்து கேட்கணும். आप लोग ध्यान से सुनिए। சிலர் சொல்றாங்க, कुछ लोग कहते हैं, சில நாள் நீங்க பிரசங்கம் பண்றது புரியுது, कुछ दिन आप जब प्रचार करते हो तो समझ में आता है, சில நாள் நீங்க பிரசங்கம் பண்றது புரிய மாட்டேங்குது. कभी कभार आप जो भी बताते हो हमको समझ में नहीं आता है। பிள்ளைகளும் அதுதான் சொல்றாங்க, வாலிபர்களும் அதுதான் சொல்லுகிறார்கள். बच्चे भी वही कहते हैं, बड़े जवान भी वही कहते हैं। சிஸ்டர் போய் கேக்குறாங்க, सिस्टर लोगों से पूछते हैं, இன்னைக்கு சிஸ்டர் பேசுறது புரியவே இல்லை அப்படின்னு. आज के दिन सिस्टर जी ने जो कहा वो कुछ भी समझ में नहीं आया। நீங்க கவனமா கேட்கணும். आप लोग ध्यान से सुनिए। பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर कहता है तुम्हारी लाभ की बातें मैं तुमको बताऊंगा। எது பிரயோஜனமானது? कौन सी बातें लाभ की है? மற்றவர்கள் நம்மை கடிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமானது. दूसरे हमको डांटना हमारे लिए लाभ के लिए है। ஆவிக்குரிய முதிர்ந்தவர்கள் நம்மை கடிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமானது. आत्मिक जीवन में जो श्रेष्ठ है वैसे लोग हमको डांटे तो वो हमारे लाभदायक ஊழியர்கள் है। தீர்க்கதரிசிகள் நம்மை கடிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமானது. सेवक और भविष्यद्वक्ताएं हमें डांटते हैं, ये हमारे लिए लाभदायक है। அவர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் போது அந்த கடிந்து கொள்ளுதலை நம்ம அல்ல தட்ட கூடாது. वे जब हमको डांटते हैं या ताड़ना देते हैं, शिक्षा देते हैं, तो उसे उल्लंघन न करें। கடிந்து கொள்ளுதலை வெறுக்க கூடாது. उस डांट से बैर नहीं करना है, கடிந்து கொள்ளுதலை விரும்ப வேண்டும். डांट को प्रेम करना है। நம்மை கடிந்து கொள்வதற்கு யாராயிலும் ஒருவர் நமக்கு மேல இருக்கணும். हमारे ऊपर कोई तो हमारे लिए शिक्षा देने वाले होना है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் விவேகி. जो डांट से प्रेम करता है वो व्यक्ति विवेकित है। கடிந்து கொள்ளுகிறவன் விரும்புகிறவன் ஞானம் அடைவார். जो डांट को मानता है वो बुद्धिमान है। கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் கனம் அடைவார். जो डांट को मानता है वो आदरमान है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।
நம்ம பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது हमारे पास्टर जी जब जिंदा थे அப்பப்போ விசாரிப்பாங்க. तब हमारी पूछताछ करते थे। நம்ம ஏதாவது சொல்லும்போது जब हम उनको कुछ बताते थे, அது அவர்கள் நமக்கு அது தவறான காரியமா இருக்குமே ஆனால் यदि वो हमारे लिए गलत हो, கடிந்து கொண்டு புத்தி சொல்வார்கள். तुरंत डांट कर हमको समझाएंगे, கடிந்து கொண்டு புத்தி சொல்வார்கள். डांटते हुए समझाएंगे, அப்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. तभी वो हमारे लिए लाभ की बात होती है। ஆராதனை முடிஞ்சோன்னு கேட்பாங்க, आराधना खत्म होते ही पूछेंगे எந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணா, कौन सा वचन बोल प्रचार किया, அப்ப இந்த வசனம், ये वचन, இதுக்கு விளக்கம் எப்படி எப்படி இருக்கு, इसका कैसा तूने समझाया। அப்ப சொல்லுவேன். तो मैं उनको बताती थी, அப்ப அதுல ஏதாவது தவறு இருக்குமே ஆனால் उसमें कोई गलत हो, பாஸ்டருக்கு தவற சுட்டி காண்பிப்பாங்க. पास्टर जी उसको बताते थे, இந்த வசனத்துல அர்த்தம் இப்படி, इस वचन का अर्थ ये है, அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். उसे समझ लेना है। அதனால நேரம் கிடைக்கும் போது इसलिए जब भी समय मिलता था, எனக்கு புரியாத வேத வசனங்களை பாஸ்டரத்துல கேட்டு நான் தெரிந்து கொள்வேன். जो वचन मुझे समझ में नहीं आता है, वो वचन मैं पास्टर जी से पूछकर मैं समझ लेती थी। அவர்கள் நம்மை கடிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமா இருக்கு. वो हमारे लिए शिक्षा देते थे, वो हमारे लिए लाभ की बात है। ஆனா இப்போ கடிந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. लेकिन आज के दिन डांटने वाले कोई भी नहीं है। வசனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன். एक दिन वचन का अर्थ न समझने के कारण मैंने फोन करके पूछा, ஆண்டவர்ட்ட கேட்டுக்க அப்படின்ட்டாங்க. परमेश्वर से पूछ लो करके कह दिया। ஆண்டவர்ட்ட கேக்குறதா இருந்தா நம்ம மற்றவங்ககிட்ட ஏன் கேட்கணும்? यदि परमेश्वर से पूछना हो तो उनसे क्यों पूछते हैं? அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. उससे कोई लाभ नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நம்மை கடிந்து கொள்வதற்கு நம்மை விட மேலான ஒருவர் நமக்கு தேவை. हमें डांटने वाले हमसे भी एक कोई बड़े होना अवश्य है। எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தாலும், कितने भी बड़े नबी क्यों न हो, எப்பேற்பட்ட ஆவிக்குரியவர்களா இருந்தாலும், कितने भी बड़े आत्मिक जीवन के श्रेष्ठ क्यों न எப்பேற்பட்ட हो, ஊழியர்களா இருந்தாலும், कितने भी बड़े सेवक क्यों न हो, நம்மை கடிந்து கொண்டு எச்சரித்து போதிப்பதற்கு நமக்கு ஒரு கடிந்து கொள்கிற நபர் தேவை. हमारे लिए डांट कर हमें शिक्षा देने वाले, ताड़ना देने वाले हमसे बड़े कोई अवश्य है। அதனால கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது மனுஷனுக்கு பிரியம் பிரயோஜனமானது. इसलिए डांट को मानना परमेश्वर के लोगों के लिए प्रिय होना है। இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், अभी आपको समझ में आया होगा எது பிரயோஜனமானது? कौन सी बात है लाभ की बात है? கடிந்து கொள்ளுதல் பிரயோஜனமானது. डांटना, समझाना, शिक्षा देना लाभ की बात அப்ப है। பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதிப்பேன். मैं तुम्हारे लिए लाभ की बातें बताऊंगा। அதாவது நான் உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவேன். मैं तुमको डांट कर शिक्षा दूंगा। மாத்திரமல்ல, केवल वो नहीं, வீணான வார்த்தைகளை பேசுவது நல்லதல்ல. व्यर्थ बातें कहना भली बात नहीं है। பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை இடற பண்ணுவது நல்லதல்ல. निरुपयोगी बातें कहकर दूसरों को बिगाड़ना अच्छी बात नहीं है। நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிரயோஜனமானவைகளை பேசி மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். हमारी मुंह की बातें लाभदायक बातों को कहकर दूसरों को कमाने वाली बातें होना है। பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசுறவர்களை கண்டு நீ எச்சரித்தவர்களுக்கு புத்தி சொல்லி, निरुपयोगी बातें कहने वालों को देखने पर तू उन्हें चिता और उनको शिक्षा दे। பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுவது மனுஷனுக்கு பிரயோஜனம். और जो निरुपयोगी बातें कहना मनुष्यों के लिए लाभ है। அப்ப முதலாவது கடிந்து கொள்ளுதல் மனுஷனுக்கு பிரயோஜனம். किसी व्यक्ति को डांट मारना मनुष्य के लिए लाभ है। இரண்டாவது பிரயோஜனமான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுவது நமக்கு பிரயோஜனம். दूसरों के लिए उपयोगी होने वाली बातें बताना मनुष्य के लिए लाभ है। மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எவர்களோ जिन्होंने भी परमेश्वर पर विश्वास रखा है, அவர்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். वो भलाई को करना है। அவர்கள் நற்கிரியைகளை செய்வது மனுஷர்களுக்கு பிரயோஜனம். वे भले काम करना मनुष्यों के लिए लाभ है। தீத்துவிடத்தில் பவுல் சொல்லுகிறார், तीतुस से पौलुस कहता है, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எவர்களும் जिन्होंने भी परमेश्वर पर विश्वास रखा है, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். वो भले कामों को करे। இதை நீ திட்டமாய் போதித்தவர்களுக்கு உணர்த்து. इसे तुम क्रूरता से सिखाओ। இது மனுஷர்களுக்கு பிரயோஜனம். ये मनुष्य के लिए लाभ की बातें அப்ப हैं। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் आप लोग भी परमेश्वर पर विश्वास रखे हो, इसलिए நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். आप लोग भी भले कामों को करना है। நற்கிரியைகள் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். भलाई क्या है इसे परमेश्वर से पूछना है। நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாய் இருக்கணும். हमारी क्रियाएं भले क्रियाएं हो, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை நமக்கு உண்டாய் दूसरों को இருக்கணும். भलाई करने वाली अच्छी क्रियाएं हो, நம்முடைய மனசு பரந்த மனசா இருக்கணும். हमारा मन खुला मन हो।
சிலருடைய கை குறுகின கையா இருக்கும். कुछ लोगों का हाथ जो होता है वो छोटा होता है. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं அவளுடைய கை उसके हाथ கயிறு போல இருக்கிறது. उसके हाथ रस्सी के समान है. கயிறு போல திருகினதா இருக்கிறது. रस्सी के समान मुड़ा हुआ है. இப்ப சில கை அப்படிதான் கயிறு மாதிரி திருவி போயிருக்கும். कुछ लोगों का हाथ जो है रस्सी के समान ऐसा मुड़ा हुआ होता அந்த है. திருகின கையெல்லாம் நேராக்கணும். वो सारा मुड़ा हुआ हाथ सीधा होना है. நம்முடைய கை ஏழைகளுக்கு தாராளமாய் விரிக்க வேண்டும். हम अपने हाथों को गरीबों के लिए खोलना है. அப்ப நற்கிரியைகளை செய்ய வேண்டும். भले कामों को करना है. ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். परमेश्वर के मंदिर में एक व्यक्ति था. இயேசுவும் ஆலயத்துக்கு போனார். यीशु भी मंदिर में गया. அந்த ஆலயத்துக்குள்ள இருந்த மனுஷன், उस मंदिर के अंदर जो व्यक्ति था அவனுடைய கையை சூம்பின கையா இருக்கிறது. उसका हाथ सूखा हुआ हाथ था. இயேசு பார்த்தா, यीशु ने देखा, உன் கையை நீட்டு என்று சொன்னா, कहा कि तेरे हाथ को आगे बढ़ा. அவன் தன் கையை நீட்டின போது उसने जब अपने आगे हाथों को आगे किया, அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. उसका हाथ दूसरा हाथ के समान स्वस्थ हो गया. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவர்களும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். जो भी कोई परमेश्वर पर विश्वास करते हैं वो भले कामों को करना है. நம்முடைய கைகள் திருகின கயிறு போல இருக்க கூடாது. हमारा हाथ कोई मुड़ा गया हुआ रस्सी के समान न हो. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்முடைய கைகள் முடமா இருக்க கூடாது. भले काम करने के लिए हमारा हाथ अपंग न हो जाए. நம்முடைய கை சூம்பி போய் இருக்க கூடாது. हमारा हाथ सूखा हुआ हाथ न हो. புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். बुद्धिमान स्त्री के बारे में बाइबल में पढ़ते हैं. அவளுடைய கை ஏழைகளுக்கு, அவளுடைய கையில ஏழைகளுக்கு தாராளமாய் விரிக்கிறாள். वो अपने हाथों को गरीबों के लिए अपार विस्तार खोलती है. அவள் தன் கைகளை ஏழைகளுக்கு தாராளமாய் விரிக்கிறாள். अपने हाथों को गरीबों के लिए खोलती है. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், एक परमेश्वर का व्यक्ति ने कहा, என்னுடைய வருமானத்திலே मेरी कमाई में கர்த்தருக்கு கொடுக்கிறதை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். जो परमेश्वर को देना है वो परमेश्वर को देता हूँ. ஆனால் அதுல ஒரு பங்கு நான் ஏழைகளுக்கு என்று ஒதுக்கி வைக்கிறேன். उनमें से एक हिस्सा मैं गरीब लोगों के लिए रखता हूँ. நான் ஒதுக்கி வைக்கிற அந்த பங்கு मैं जो गरीब लोगों के लिए अलग रखता हूँ அது ஏழைகளுக்கு மாத்திரமே நான் செலவழிக்கிறேன். वो सिर्फ गरीब लोगों के लिए ही खर्च करता हूँ. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से ध्यान दीजिए. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். जो गरीबों पर दया करता है वो परमेश्वर को कर्जा देता நீங்கள் है. உங்கள் கரங்களை ஏழைகளுக்கு விரிவாய் திறக்கும் போது आप लोग भी जब अपने हाथों को गरीबों के लिए खोलोगे, அதெல்லாம் உங்க பேர்ல கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்துட்டே இருக்கும். ये सब आपके नाम पर हिसाब लिखा जाएगा. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். गरीबों के लिए देने वाले परमेश्वर को कर्जा देते हैं. கர்த்தரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, परमेश्वर के विषय ये लिखा गया है, கர்த்தர் யாருக்கு கடனாளி அல்ல. हमारा परमेश्वर किसी का कर्जदार नहीं है. யாருக்கும் கடனாளி அல்ல. हमारा परमेश्वर किसी का कर्जदार नहीं है. அவர் எப்படியும் கடனை திருப்பி தந்துருவாரு. वो कैसे भी आपका कर्जा लौटा देगा. நம்ம ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினா जब हम किसी से कर्जा लेते हैं, எப்படியும் ஒரு நாள் நம்ம திருப்பி கொடுப்போம். कैसे भी एक दिन हमको लौटाना ही है. அப்ப நம்மளே ஒரு மனுஷனிடத்துல கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்கிறோம் என்றால் यदि हम कभी किसी से जब कर्जा ले लेते हैं तो उसे हम दे देते हैं. கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. हमारा परमेश्वर भी किसी का कर्जदार नहीं है. நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு பல மடங்காய் திருப்பி தருவார். आप जो गरीबों के लिए देते हैं उसे परमेश्वर कई गुना पलटा कर आपको देगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு விசுவாச வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன். एक विश्वासी के घर गई थी मैं. அங்க போனா ஒரு 3-4 உண்டியல் வரிசையா வச்சிருக்காங்க. वहां पर वो 3-4 गल्ला ऐसे रखे हैं. அந்த உண்டியல்ல பார்த்தா उसमें गल्ले में देखा, ஒன்னு நண்பர் சுவிசேஷ ஜெப குழு அப்படின்னு போட்டிருக்கு. उसमें एक नंबर सुसमाचार की कलीसिया के लिए एक अलग से गल्ला रखा गया था. இன்னொன்னு பார்த்தா और एक गल्ला में देखा அதெல்லாம் ஆதிவாசி மக்களுக்கு. वो आदिवासी लोगों के लिए. இப்படி ஒவ்வொரு உண்டியல்ல ஒவ்வொரு பேர் போட்டு வச்சிருக்கு. ऐसे एक एक गले में एक एक नाम लिख कर रखा था. குறைந்த வருமானமா இருந்தாலும் भले कम कमाई हो அப்படி போட்டு வைக்கிறாங்க. ऐसे डाल के रखते हैं. எதுக்கு? ये सब क्यों? அவர்கள் நற்கிரியைகளை செய்கிறார்கள். भले कामों को करते हैं. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது इसलिए प्रेरित पौलुस कहता है, நம்முடையவர்களும் हमारे लोग நன்மை செய்ய பழகும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கள். भलाई करने के लिए उन्हें सिखाओ. ஏசாயா சொல்லுகிறார், यशाया भविष्यद्वक्ता कहता है, நன்மை செய்ய பழகுங்கள். भलाई करना सीखो. பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, நன்மை செய்ய
செய்ய படியுங்கள். भलाई करना सीखो। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். जो भलाई करता है वो परमेश्वर के द्वारा उत्पन्न हुआ है। அப்ப தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற மக்கள் जो परमेश्वर पर विश्वास रखते हैं நீங்கள் நற்கிரிகளை செய்ய வேண்டும். आप लोग भला काम कीजिए। நற்கிரிகளை செய்வது மனுஷருக்கு பிரயோஜனம். भला काम करना मनुष्य के लिए लाभ है। நற்கிரிகளை செய்ய பழகுங்கள். भला काम करना सीखो। நற்கிரியை செய்ய படியுங்கள். भलाई काम करना सिखाओ। இந்த பழக்கத்துக்கு தான் ஊழியர்கள் கண்டித்து எச்சரித்து புத்தி சொல்லு என்று தீத்துவுக்கு எழுதுகிறார். इसी आदत से करने के लिए सेवकों से कहता है कि सिखाओ, शिक्षा दो, ताड़ना दो। வீணான வார்த்தைகளை பேசாதீங்க. व्यर्थ बातें मत बोलो। மற்றவருடைய வாழ்க்கையை கவிழ்த்து போட பேசாதீங்க. दूसरों के जीवन को बिगाड़ने वाली बातें मत कहो। நற்கிரிகளை செய்ய பழகுங்கள். भले काम करना सीखो। இப்படி எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களை கண்டித்து எச்சரித்து புத்தி சொல்லும் போது ऐसे सब सेवक लोग आपको जब शिक्षा देते, ताड़ना அந்த देते, கடிந்து चिताते கொள்வதை हैं, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் उस डांटना को न मानते हुए தாவீதை போல் நீங்க சொல்ல வேண்டும், दाऊद के समान तुम्हें कहना है கர்த்தர் என்னை கடிந்து கொள்ளட்டு, परमेश्वर मुझे डांटने दो, நீதிமான்கள் என்னை கடிந்து கொள்ளட்டு, धर्मी लोग मुझे कूटने दो, பரிசுத்தவான்கள் என்னை கடிந்து கொள்ளட்டு. पवित्र लोग मुझे ताड़ना देने दो। அப்படி கடிந்து கொள்ளுதலை என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கு. ये ताड़ना मेरे सिर के लिए तेल ठहरेगा। இப்படி நீங்கள் கடிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் यदि आप ताड़ना देने को मनपूर्वक मान लोगे அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கு. वो तुम्हारे लिए लाभदायक होगी। இந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், दूसरा तीमुथियुस 3:16 में हम पढ़ते हैं தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் परमेश्वर के संपूर्ण पवित्र शास्त्र அது கர்த்தராலே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर की प्रेरणा से रची हुई है। வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. सारे वचन परमेश्वर की प्रेरणा से रचा गया है। இந்த வேத வாக்கியங்கள் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? ये परमेश्वर का वचन क्यों हमारे लिए दिया गया है? இந்த வேத வாக்கியங்கள் ये परमेश्वर के वचन தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவே परमेश्वर का व्यक्ति शिक्षा के लिए எந்த மனுஷனும் कोई भी व्यक्ति எந்த நற்கிரியை செய்வதற்கு பாத்திரமானாய் இருக்கும்படியாகவே अरे भले काम करने के लिए तत्पर हो जाने के लिए ரெண்டே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. सिर्फ दो ही बात बताई गई வேத है। வாக்கியங்கள் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन परमेश्वर की प्रेरणा से रचा गया है। இந்த வேத வாக்கியம் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? ये पवित्र शास्त्र हमारे लिए क्यों दिया गया है? தேவனுடைய பிள்ளைகள் நம் ஆவியிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும். ताकि हम परमेश्वर का व्यक्ति आत्मिक में सिद्ध बने। நாம் தேறினவர்களாய் இருக்கும்படியாகவே हम सिद्ध बनने के लिए எந்த நற்கிரியையும் செய்ய பாத்திரவான்களாய் இருக்கும்படியாகவே अरे भले काम करने के लिए तत्पर हो जाने के लिए இந்த ரெண்டு காரியங்களை செய்வதற்காக ये दोनों काम करने के लिए இந்த வேத வாக்கியங்கள் ये पवित्र शास्त्र தேவனுடைய பிள்ளைகள் நம்மை தேறினவர்களாய் நிறுத்தபடி हमें सिद्ध बनाने के लिए அவைகள் நமக்கு உபதேசத்துக்கு हमारे लिए वो उपदेश के लिए கடிந்து கொள்ளுதலுக்கு समझाने के लिए சீர்திருத்துவதற்கு सुधारने के लिए நீதியை படிப்பிப்பதற்கு धर्म की शिक्षा देने के लिए பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. लाभदायक है। 17வது வசனத்தை வாசியுங்கள். 17 वचन पढ़िए। அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப வேத வாக்கியம் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. परमेश्वर के पवित्र शास्त्र हमारे लिए लाभदायक है। கடிந்து கொள்ளுதல் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. उसकी समझाना हमारे लिए लाभदायक है। வீணான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. व्यर्थ बातों से दूर रहना हमारे लिए लाभदायक है। நற்கிரிகளை செய்வதற்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. भला काम करने के लिए हमारे लिए लाभदायक है। வேத வாக்கியம் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. पवित्र शास्त्र हमारे लिए लाभदायक வேத है। வாக்கியம் எதற்கு பிரயோஜனமா இருக்கிறது? ये पवित्र वचन हमारे लिए क्यों लाभदायक है? நமக்கு உபதேசத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது. हमारी उपदेश देने के लिए। இந்த வேத வசனம் எதற்கு பிரயோஜனமா இருக்கிறது? ये परमेश्वर का वचन हमारे लिए क्यों लाभदायक है? கடிந்து கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கிறது. हमें समझाने के लिए, இந்த வேதனை சீர்திருத்துவதற்கு பிரயோஜனமா இருக்கிறது. हमें सुधारने के लिए ये परमेश्वर का वचन हमारे लिए लाभदायक है। நீதியை படிப்பிப்பதற்கு வேதம் பிரயோஜனமா இருக்கிறது. धर्म की शिक्षा के लिए ये वचन लाभदायक है। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அதற்கு
அதற்காக வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். आप लोग बाइबल अधिक सा पढ़िए। எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ जितना अधिक आप बाइबल पढ़ते हो அந்த அளவுக்கு அந்த வேத வசனம் உங்களை உபதேசிக்கும். उतना अधिक धर्म की शिक्षा पाओगे। எந்த அளவுக்கு வேத வாக்கியங்கள் நீங்கள் வாசிக்கிறீர்களோ जितना अधिक वचन पढ़ोगे அந்த அளவுக்கு அந்த வேத வாக்கியம் உங்களை கடிந்து கொள்ளும். उतना अधिक ये वचन तुमको समझाएगा, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும். तुम्हारे जीवन को सुधार देगा, உங்களுக்கு நீதி படிப்பிக்கும். तुम्हारे लिए धर्म की शिक्षा देगी। இந்த வேத வாக்கியம் ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனம் உள்ளதா ये இருக்கிறது. वचन किसी व्यक्ति के लिए लाभदायक है। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है நான் போன பிறகு मेरे जाने के बाद மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். चरवाहों को भगाने वाली लोमड़ियां तुम्हारे अंदर आएगी। இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். यीशु ने कहा मेरा जाना तुम्हारे लिए लाभ की बात है। பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். पवित्र आत्मा जी को मैं भेजूंगा, वो तुम्हारी शिक्षा देकर ताड़ना देकर तुम्हें चलाएगा। புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், लेकिन नए काल के नए नियम के भक्त लोग और पवित्र लोग कहते हैं நான் போன பிறகு मेरे जाने के बाद மந்தையை தப்பவிடாது இருக்கிற ஓநாய்கள் உங்களிடத்துக்கு வரும். तुम्हारे भेड़ों को या भेड़ों को न बिगाड़ने वाली लोमड़ियां आएगी। மந்தையை, அதாவது நம் மந்தை என்று சொல்லும் போது சபை, भेड़शाला कहते समय कलिसिया। மந்தையை தப்பவிடாதபடிக்கு ஓநாய்கள் உங்களுக்குள்ளே கடந்து வரும். भेड़शाला को न छुड़ाने से कोई लोमड़ियां आएगी। ஆனபடியினால் इसलिए நான் 3 வருஷமா உங்க மத்தியில ஊழியம் செய்திருக்கிறேன். 3 साल से मैं तुम्हारे बीच में सेवा किया हूँ। 3 வருஷமாய் இரவும் பகலும் ஊழியம் செய்திருக்கிறேன். 3 साल में दिन रात तुम्हारी सेवा किया हूँ। 3 வருஷமாய் உங்கள் மத்தியிலே நான் கண்ணீரோடு ஊழியம் செய்திருக்கிறேன். 3 साल भी मैं आंसू के साथ तुम्हारे बीच में सेवा किया हूँ। 3 வருஷமாய் இடைவிடாமல் உங்களை கண்டித்து உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறேன். 3 साल से मैं तुम्हारे लिए लगातार तुम्हारी शिक्षा देकर समझाकर उपदेश देते आया हूँ। ஆனபடியினால் इसलिए நான் உங்களுக்கு கண்டித்து போதித்து உணர்த்திய मैं तुमको जो भी बातों को उपदेश दिया हूँ, समझाया हूँ, सुधारा हूँ, நான் கண்ணீரோடு உங்களுக்கு சொன்ன புத்திமதிகள், आंसुओं के साथ तुम्हें बताई हुई सारी बातें, 3 வருஷமாய் இரவும் பகலும் உங்களுக்காக செய்த ஊழியங்கள், 3 साल से दिन और रात में तुम्हारे लिए जो सेवा करते आया हूँ, இவைகள் எல்லாம் நீங்கள் நினைத்து நினைத்து इन सबको स्मरण करते करते நீங்கள் விழித்திருங்கள். तुम जागते रहो, நீங்கள் விழித்திருங்கள். जागते रहो। மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். तुम्हारे बीच में कोई भेड़शाला को न बचाने वाली लोमड़ियां आएगी। பவுலுக்கு மிகுந்த வேதனை. पौलुस को बहुत दुख। 3 வருஷமாவே ஊழியம் செய்து 3 सालों से हमने सेवा किया, கண்ணீரோடு ஊழியம் செய்து आंसुओं के साथ सेवा किया, ராத்திரி பகலுமாய் ஊழியம் செய்து रात दिन सेवा किया, அவர்களை கண்டித்து உணர்த்தி சிட்சித்து போதித்து ஊழியம் செய்து उनको ताड़ना देकर शिक्षा देकर उपदेश देकर हमने सेवा किया। இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த இந்த சபை इतने कड़ी मेहनत करके कमाया हुआ ये कलिसिया ஓநாய்கள் உள்ளே நுழையும் போது जब कोई लोमड़ियां अंदर आ जाएंगे கெட்டு போகுமோ என்று பயப்படுகிறார். क्या वो बिगड़ जाएंगे बोलकर அதனால चिंता करने நான் लगे। உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்ன புத்திமதிகளை நினைத்து इसलिए मैं जब जिंदा हूँ तभी मैंने जो भी बातें तुमको बताया है நீங்கள் விழித்திருங்க, उसी को स्मरण में जागते நீங்கள் रहो, விழித்திருங்க. जागते रहो। சொல்லிட்டு கடைசியில சொல்லுகிறார், ये सब कहने के बाद आखिरी में कहता है உங்களை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். मैं तुमको परमेश्वर के हाथ में अर्पण करता हूँ, உங்களை அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். मैं उसके अनुग्रह भरे वचन में समर्पण करता हूँ। அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், प्रेरितों की पुस्तक 20वां अध्याय, அது அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல 31வது வசனம் நினைக்கிறேன். प्रेरितों की 20वां अध्याय 31वां वचन। நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். इसलिए जागते रहो और स्मरण करो कि मैंने 3 वर्ष तक रात दिन आंसू बहा बहा कर हर एक को चेतावनी देना न छोड़ा। அதுல 32வது வசனம் கடைசி பாகத்தில் வாசிக்கும் போது 32 के आखिरी में हम पढ़ते हैं உங்களை
अब मैं தேவனுக்கும் तुम्हें परमेश्वर को அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். उसके अनुग्रह के वचन को सौंप देता हूँ। ஏன்னா பவுல் ஊழிய செய்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல சொல்லுகிறார், पौलुस जब सेवा किया आखिरी दिनों में कहता है மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். तुम्हारे अंदर ऐसी लोमड़ियां आएंगे जो तुम्हें बचने न देगा। அப்படி நான் 3 வருஷமாய் நான் கூட இருக்கும்போது கண்ணீரோடு இடைவிடாமல் ரவும் பகலும் விழித்திருந்து உங்களுக்காக செய்த ஊழியத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். इसलिए मैंने जो भी दिन रात तुम्हारे लिए आंसू बहाकर तुम्हारे लिए सेवा किया ये सब स्मरण करो। இப்போ நான் போகிறேன், அதாவது என்னுடைய ஓட்டம் முடிய போகிறது. अब भी मेरा दौड़ समाप्त होने वाली है, அல்லது இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகிறேன், या इस जगह से मैं निकलने वाला हूँ। ஆனபடினாலே इसलिए உங்களை தேவனுக்கும் मैं तुम्हें परमेश्वर को அவருடைய வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று और சொல்றார். उसके अनुग्रह के वचन को सौंप देता हूँ। தேவனுக்கும் परमेश्वर को அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். और उसके अनुग्रह के वचन को सौंप देता हूँ। அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். परमेश्वर के लोग आज के दिन अपने जीवन को जांच कर देखिए। இப்படிப்பட்ட பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதித்து ऐसे उपयोगी बड़ी बातें हमको सिखाकर நம்மளுக்கு நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். हमारा हाथ पकड़कर हमें चलाने वाला परमेश्वर। இப்படி தேவன் நம்மை நடத்துகிற பாதையிலே அவருக்கு பின்னாடி கீழ்ப்படிந்து நடப்போமேயானால் ऐसा परमेश्वर जिस रास्ते में हमको चलाता है उसके पीछा करते हुए यदि हम चलेंगे। அது ஏசாயா 48 அவருடைய 18வது வசனம் நினைக்கிறேன், यशाया 48:18 में शायद அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है உன் சமாதானம் நதியை போலவு तेरी शांति नदी के समान, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவே இருக்கு, तेरा धर्म समुद्र के लहर के समान होगा, உன் சந்ததி மணலத்தனையாகவே और तेरा वंश बालू के किनकों के समान, உன் கர்ப்ப பிறப்பு அந்த சமுத்திரத்தின் அணுக்களத்தனையாகவே இருக்கு. और तेरा निज संतान उसके कणों के समान होगी। அப்ப ஆளுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு जो लाभ की बातों हैं उसकी शिक्षा देते हैं, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசி दूसरों के लिए जो उपयोगी है वो बातें कहते हैं, நற்கிரிகளை செய்து भले कामों को करके நமக்கு செய்த போதித்த சத்தியத்தை நினைவில் வைத்து हमारे लिए जो भी सिखाया गया उसे स्मरण रखते हुए கர்த்தருடைய போதிப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்து परमेश्वर का उपदेश का पालन करते हुए அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது उसका चाल चलन के अनुसार चलेंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்முடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில சமாதான நதியை போல பாயே, तब परमेश्वर हमारे जीवन में शांति नदी के समान बहाएगा, நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போல உண்டாகும், हमारा धर्म समुद्र की लहरों के समान होगा, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், हमारे बच्चे भी आशीष पाएंगे, நம்முடைய கர்ப்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்படும், हमारा गर्भ का फल आशीष पाएगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சிறுவர்களாக இருக்கும்போது பிள்ளைகள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். आज के दिनों में बच्चे जब छोटे होते हैं तब अच्छे ही होते हैं, 10 முடித்த பிறகுதான் பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. 10वीं के बाद ही बच्चों के जीवन में बदलावट होती है। அப்படிப்பட்ட காலங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். वैसे समय में पालक अपने बच्चों को ध्यान पूर्वक संभाले। பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் போதே அதை நடக்க வேண்டிய வழியில நடத்த வேண்டும் பெற்றோர்கள். बच्चे लोग जब छोटे होते हैं तभी से ही बच्चों को चलने वाले मार्ग में चलाइए। அதத்தான் சாலமோன் சொல்லுகிறார், उसे ही सुलेमान कहता है பிள்ளை சிறுவனா இருக்கும் போது तेरा बच्चा जब छोटा है அவனை நடக்க வேண்டிய வழியில நீ நடத்து, तभी से ही तू जिस रास्ते में चलना है उसी रास्ते में चला। நீ நடக்க வேண்டிய வழியிலே உன் பிள்ளையை நடத்து, तू जिस रास्ते में चल रहा है उसी रास्ते में चला। அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பார். वो बुढ़ापे में भी उसे नहीं छोड़ेगा। சிறு பிள்ளைகளா இருக்கும் போது அவங்களை நடக்க வேண்டிய வழியில நடத்தும் போது आप जब बच्चे को छोटे में ही चलने वाले रास्ते में चला दोगे அவர்கள் பெரியவர்களாகும் போதும் அதை விடாமல் वो கடைபிடிப்பார்கள். बड़े होकर भी उसे नहीं छोड़ेंगे। அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறோம். इसलिए परमेश्वर के लोग हम सब मसीह में बच्चे हैं। தேறி விட்டேன் என்று சொல்வதற்கு யாரும் இல்ல. मैं सिद्ध बन गया हूँ ऐसे कहने वाले कोई भी नहीं है। நாம் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறோம். हम अभी बढ़ रहे हैं। இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ये पवित्र शास्त्र के हर एक वचन நமக்கு உபதேசத்துக்கு, हमारी उपदेश के लिए, நம்மை சீர்திருத்துவதற்கு, हमें सुधारने के लिए, நம்மை கடிந்து கொள்வதற்கு, हमें शिक्षा देने के लिए இது நமக்கு போதுமானதா இருக்கிறது. ये सब हमारे लिए लाभदायक है। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहता है பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து मैं तेरे लिए लाभ की बातें शिक्षा நீ दूंगा। நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான். मैं तुझे जिस रास्ते में चलना चाहिए उसी मार्ग में ले चलने वाला परमेश्वर यहोवा கர்த்தர் हूँ। நம்மை நடத்தும் போது परमेश्वर यहोवा जब हमको चलाएगा நம்முடைய வாழ்க்கையில சமாதான நதியை போல பாயும். हमारे जीवन में शांति नदी के समान बह निकलेगा। நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். हमारे बच्चे
बच्चे आशीष पाएंगे, நம்முடைய கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். हमारा गर्भ का फल आशीष पाएगा। இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிரந்தரமாய் கடந்து வர வேண்டும். ये आशीर्वाद यदि हमारे जीवन में निरंतर होना है तो கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம் வேணும். डांटना को मानना एक अच्छा मन होना है। வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த வார்த்தைகளை விட்டு விலகி பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும். परमेश्वर हम हर एक से चेतावनी देता है कि व्यर्थ बातें न बोलिए, बल्कि उपयोगी बातें बोलकर दूसरों की लाभ वाली बातें कहें। கூடுமான வரையிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு உங்கள் கரங்களை தாராளமாய் விரிக்க வேண்டும். ज्यादा से ज्यादा दूसरों की भलाई करने वाली बातों के द्वारा अपने हाथों को खुला कीजिए। தேவனுடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும் சீர்திருத்தத்துக்கும் பிரயோஜனமானவைகளாய் இருக்கிறது. पवित्र शास्त्र के हर एक वचन उपदेश देने के लिए, हमें समझाने के लिए, सुधारने के लिए, धर्म की शिक्षा देने के लिए हमारे लिए लाभदायक है। அந்த வேத வசனம் நம்மை உபதேசிக்கும் போது, यही परमेश्वर का वचन जब हमें उपदेश देता है, இந்த வேத வசனம் நம்மை கடிந்து கொள்ளும் போது, ये पवित्र शास्त्र जब हमको शिक्षा देता है, இந்த வேத வசனம் நம்மை சீர்திருத்தும் போது, ये पवित्र शास्त्र जब हमको सुधारता है, எல்லாம் நமக்கு பிரயோஜனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ये सब हमारे लिए लाभदायक मान लेना है। ஆண்டவர் நேரடியா வந்து நம்ம கையை பிடிச்சு நடத்த மாட்டாரு. आज के दिन परमेश्वर सीधा आकर हमारा हाथ पकड़कर नहीं चलाएगा। இதெல்லாம் பிரயோஜனம் அப்பா உனக்கு, ये सब बेटा तेरे लिए लाभदायक இதெல்லாம் है। மனுஷனுக்கு பிரயோஜனமானது. ये सब इंसान के लिए लाभदायक है। பிரயோஜனம் இல்லாத இந்த வழிகளை விட்டு விட்டு ये सब निरुपयोगी बातों से दूर हो जा। பிரயோஜனமான இந்த காரியத்துக்கு நான் உன்னை போதிக்கும் போது, ये लाभ की बातों के लिए जब मैं तेरी शिक्षा देता हूँ, பிரயோஜனமான வார்த்தைகளை நீ பிடித்துக்கொண்டு इस लाभ की बातों को पकड़ ले। நான் நடத்துகிற பாதையிலே நீ பொறுமையாய் நடந்தால், और मैं जिस रास्ते में चलाता हूँ उस रास्ते में यदि तुम धीरज से दौड़ते रहोगे, வீட்டிலே சமாதானம் இருக்கும், तेरे घर में शांति होगी, பிள்ளைகள் तेरे ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், बच्चे आशीष पाएंगे, கர்ப்பத்தின் கனி तेरा ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். गर्भ का फल आशीष पाएगा। கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக परमेश्वर ने दिया हुआ अच्छा वचन के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து, सब परमेश्वर को स्तोत्र, धन्यवाद स्तोत्र, करेंगे। स्तोत्र, स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद धन्यवाद எல்லாரும் முழங்கால் धन्यवाद। படியிடுவோம். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படியிடுவோம். सब घुटने में आएंगे। கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், परमेश्वर हमको दिया हुआ प्रतिज्ञा वचन, பிரயோஜனமான விலை உனக்கு போதித்து, मैं तेरे लाभ के लिए शिक्षा देता நீ हूँ। நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான். तेरा चलने वाले रास्ते में मैं तुझे चलाकर तेरी शिक्षा देने वाला परमेश्वर यहोवा मैं ஆண்டவருடைய हूँ। சமூகத்தில் வாய் திறந்து ஜெபியுங்கள். मैं परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर प्रार्थना कीजिए। ஆண்டவரே, நீர் எனக்கு போதிக்கிற காரியங்களை நான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ए परमेश्वर, आप जो मुझे सिखाते हो उसे परमेश्वर मनपूर्वक मान लूं प्रभु। தீர்க்கதரிசி மூலமாய் நீர் கண்டித்தாலே, भले भविष्यद्वक्ता के द्वारा आप मुझे डांटे, ஊழியர்கள் மூலமாய் நீர் என்னை கடிந்து கொண்டாலே, भले सेवकों के द्वारा आप मुझे डांटे, வேத வாக்கியங்கள் மூலமாய் நீர் என்னை கடிந்து கொண்டாலே, भले पवित्र शास्त्र के वचन के द्वारा आप मुझे डांटे, அந்த கடிந்து கொள்ளுதலின் உபதேசத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். उस ताड़ना भरी शिक्षा को मैं मनपूर्वक मान लूं प्रभु जी। அந்த கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். उस ताड़ना को मैं मनपूर्वक मान அந்த लूं, கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். उस ताड़ना को मैं पूरी तरह से आज्ञा पालन करूं। எனக்கு நல்ல கீழ்ப்படிகிற இருதயத்தை தாரு. मुझे आज्ञा पालन करने वाला எல்லாரும் मन வாய் திறந்து दीजिए। ஜெபிப்போம்। मुंह खोलकर प्रार्थना எல்லாரும் कीजिए। ஜெபிப்போம்। सब कोई प्रार्थना கர்த்தருக்கு करेंगे। நீங்கள் கீழ்ப்படியும் போது, जब आप परमेश्वर की आज्ञा पालन मानोगे, கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுவார். परमेश्वर आपके परिवार में शांति नदी के समान बहाएगा। கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். आपके बच्चों को परमेश्वर आशीष करेगा। உங்கள் கர்ப்பப்பரப்புகளை கர்த்தர் आपके ஆசீர்வதிப்பார். गर्भ के फल को परमेश्वर आशीष करेगा। உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட आपका வேண்டுமானால், गर्भ का फल यदि आशीष पाना है तो, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட आपके வேண்டுமானால், बच्चे आशीष पाना है तो, தேவனுடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதலின் உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். आप लोग डांटना मान लीजिए, उपदेश को मान लीजिए। நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், यदि आप आज्ञा पालन नहीं करोगे, ஒரு நாள் வரும், एक दिन आएगा, அந்த நாள்ல புலம்ப வேண்டியது வரும். उस दिन विलाप करना होगा। ஐயோ, கடிந்து கொள்ளுதலை ஏற்க என் மனம் இடம் கொள்ளாமற் போயிற்று. हाय, मैंने डांटना नहीं माना, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவங்கள் இல்லாமல் போயிற்று. मेरे अंदर डांटने को मानने वाला मन नहीं था। நான் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளேயும் துரோகம் பண்ணி விட்டது. मैंने कलीसिया के भीतर, लोगों के भीतर मैंने अपघात कर दिया है। என்று புலம்ப கூடிய ஒரு நாள் வரும். ऐसे विलाप करने वाला एक दिन आएगा। அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக वो दिन आने से पहले தேவனுடைய பிள்ளைகள் கடிந்து கொள்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி ஒப்புக்கொடுங்கள். परमेश्वर के लोग, आप लोग ताड़ना को कान खोलकर सुन लीजिए।
ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பேன். परमेश्वर के सम्मुख में अपने आप को समर्पण करेंगे। ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. पवित्र आत्मा जी आपके उपदेश के लिए धन्यवाद प्रभु जी, आपकी शिक्षा के लिए धन्यवाद प्रभु जी, हमारे लाभ के लिए हमारी अगुवाई करने वाले पवित्र आत्मा जी, चलने वाले रास्ते में हमें चलाने वाले परमेश्वर, आपको धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। परमेश्वर ताड़ना को मानने वाले अच्छी मन भावना दीजिए प्रभु जी, व्यर्थ बातों को ना बोले परमेश्वर, व्यर्थ बातों से हमें दूर रखे प्रभु जी, भले कामों को करने में हमें परमेश्वर आगे बढ़ाइए प्रभु जी। धन्यवाद धन्यवाद, वचन को परमेश्वर मान ले प्रभु, ग्लोरी धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु जी। परमेश्वर आपके हाथ पकड़कर चलने के लिए हमारी सहायता कीजिए प्रभु जी, आप हमसे प्रेम करते प्रभु जी, हालेलुया 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 हालेलुया। धन्यवाद हो प्रभु, धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद। சொல்கிறார், सुलेमान ज्ञानी कहता है, பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், हे बच्चों तुम मेरा सुनो, என் வாயின் வசனங்களை விட்டு விலகாதிருங்கள், मेरे मुंह की वचनों से दूर मत हो जाना। உன் வழி என் வார்த்தைகளை விட்டு விலகுமே ஆனால் यदि तेरा मार्ग मुझसे दूर हो जाए, முடிவிலே आखिरी में உன் மாம்சம் உன் சரீரம் உருவழியும் போது तेरा शरीर और तेरा मन जब पिघल जाएगा, துக்கப்பட வேண்டியது வரும். तब दुखी होना होगा, அப்ப நீ சொல்லுவா, तब तुम कहोगे, ஐயோ हाय போதகத்தை நான் வெறுத்தேனே, मैंने उपदेश को घृणा किया, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, मैंने जो डांटा उसे उल्लंघन किया, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளே मैंने कलीसिया में और लोगों के बीच में ஏறக்குறைய लगभग எல்லா தீமைக்கும் உள்ளானேனே सभी बुराइयों के भीतर हुआ। என்று முறையிடுவாய், ऐसे तुझे विलाप करना पड़ेगा, என்று முறையிடுவாய். ऐसे तुम विलाप करोगे। ஆனபடியினாலே इसलिए இந்த முடிவு உனக்கு வராதிருக்க வேண்டுமானால் ये दिन आने से पहले என் போதகத்தை வெறுக்காத, मेरे उपदेश का उल्लंघन नहीं करना, போதகத்தை வெறுக்காதே, मेरे उपदेश को उल्लंघन नहीं करना, கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதே, मेरी डांटना नहीं उल्लंघन करना, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள், डांटना को मान ले, கடிந்து கொள்ளுதலை உன் தலைக்கு எண்ணெயை போல ஏற்றுக்கொள், ताड़ना को अपने सिर पर का तेल ठहरा ले, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, वो तुम्हारे लिए आशीष का कारण बनेगा, அது உனக்கு பிரயோஜனமா இருக்கு. वो तेरे लिए लाभदायक होकर। கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனம் இல்லாமல் போயிட்டே என்று புலம்பக்கூடிய நாட்கள் வருவதற்கு முன்பாக, हाय मैंने ताड़ना को उल्लंघन किया, ऐसे विलाप करने का दिन आने से पहले கர்த்தர் தந்த இந்த நல்ல நாட்கள் परमेश्वर ने दिया हुआ इस शुभ दिन में உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய போதகத்தை அறிந்து परमेश्वर का उपदेश को समझकर வழியிலே கீழ்ப்படிந்து நடப்போமையானால் उसके मार्गों में यदि हम चलते जाएंगे கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर हमें आशीष करेगा। கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். सब अपने आंखें बंद करके प्रार्थना கர்த்தருடைய करेंगे। ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கணும். परमेश्वर का आशीर्वाद इस महीने भर हमारे संग रहना है। இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கணும். ये महीना हमारे लिए आशीष का कारण बने, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், हमारे बच्चे आशीर्वाद पाए, நம்முடைய கர்ப்பப்பிறப்பு அத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், हमारा सारा गर्भ का फल आशीष पाए, நம்முடைய வீட்டிலே சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும், हमारे घर में शांति का नदी बह निकले। கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் போது, परमेश्वर जब तुम्हें ताड़ना दे, ஊழியர்கள் உன்னை கடிந்து கொள்ளும் போது, सेवक जब तुमको ताड़ना दे, தீர்க்கதரிசிகள் உன்னை கடிந்து கொள்ளும் போது, भविष्यद्वक्ताएं जब तुमको ताड़ना दे, வேத வாக்கியங்கள் உன்னை கடிந்து கொள்ளும் போது, वचन तब तुमको ताड़ना दे, உன்னை பிள்ளை அந்த கடிந்து கொள்ளுதலை நீ அற்பமா எண்ணாதே, ताड़ना को तुच्छ नहीं समझना, அந்த கடிந்து கொள்ளுகிறவர்களை நீ அலட்சியம் பண்ணாதே, डांटने वालों को बुरा न समझना, அதை உன் தலைக்கு எண்ணெயாய் நீ ஏற்றுக்கொள், उसे तुम अपने सिर पर का तेल ठहरा लो, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, वो तुम्हारे लिए आशीष का कारण बनेगा। பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவர்களை கவிழ்த்து போடாதீர்கள், जो निरुपयोगी बातें कहकर दूसरों को बिगाड़ नहीं देना, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான நல்ல வார்த்தைகளை பேசுங்க, सुनने वालों के लिए लाभदायक बातें बोलिए, வாயின் வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், मुंह की बातों को जांच कर देखिए, வாயின் வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், मुंह की बातों को जांच कर देखिए, அவைகளை விட்டு மனம் திரும்புங்கள், और भी मन फिराइए, அவைகளை விட்டு மனம் திரும்புங்கள், उसे छोड़कर मन फिराइए। கர்த்தருடைய உபதேசம் கடினமானது, परमेश्वर का उपदेश कठिन है, இயேசு உபதேசிக்கும் போது परमेश्वर यीशु मसीह जब उपदेश இது किया, கடினமான
உபதேசம் என்று சொல்லி எல்லாரும் போய் ये விட்டார்கள். कठिन उपदेश बोलकर सब लोग चले गए, நிலை நின்றது சீஷர்கள். लेकिन खड़े रहे चेले। அற்புதத்தை பெற்ற அத்தனை பேரும் ஓடி விட்டார்கள். अद्भुत पाए वे सब कोई भाग गए, நன்மை பெற்ற அத்தனை பேரும் போய் விட்டார்கள். भलाई पाए वे सब कोई चले गए। கர்த்தருடைய உபதேசம் கடினமானது. परमेश्वर का उपदेश कठिन है, அந்த கடினமான உபதேசத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். कठिन उपदेश को मान लीजिए, அந்த கடினமான உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். उस कठिन उपदेश को मान लीजिए, கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படியுங்கள். कठिन उपदेश को मान लीजिए, பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்கள். उपयोगी बातों को कहिए, கர்த்தர் நமக்கு தந்த பலத்துக்கு ஏற்றார் போல हमारे बल दिया हुआ अनुसार கூடுமான வரையில் ஏழைகளுக்கு உதவி செய்ய பிரயாசப்படுங்கள். ज्यादा से ज्यादा गरीबों का मदद करना सीख लीजिए। கர்த்தருடைய வேத வசனம் परमेश्वर का वचन நம்மை சீர்திருத்துவதற்காகவே, हमें सुधारने के लिए, நமக்கு உபதேசம் கொடுப்பதற்காகவே, हमें उपदेश देने के लिए, நம்மை கடிந்து கொள்வதற்காகவே, हमें शिक्षा देने के लिए। இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. ये सारी पवित्र शास्त्र के वचन परमेश्वर की प्रेरणा से रचा गया இந்த है। வேத வாக்கியங்களை கைக்கொண்டு நடங்குங்கள். ये परमेश्वर का वचन का पालन करेंगे। கர்த்தர் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களை போதிப்பார். इस महीने में हर एक दिन परमेश्वर आपको लाभ की बातें வேத बताए, வாக்கியங்களை கொண்டு உங்களுக்கு போதிப்பார். परमेश्वर का वचन के द्वारा शिक्षा दे, நம்முடைய ஊழியர்களை கொண்டு போதிப்பார். अपने सेवकों के द्वारा शिक्षा दे, நம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். अपनी भविष्यद्वक्ताओं के द्वारा बातें करे। இந்த விதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டாலே, किसी भी बातों के द्वारा पवित्र आत्मा जी आपसे बातें करे, ஆவியோடு இடைப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். पवित्र आत्मा जी आपसे बातें करने वाली सभी बातों को मान இதுவே लीजिए। கர்த்தருடைய போதனை. यही परमेश्वर का उपदेश இதுவே है, மனுஷருக்கு பிரயோஜனம். यही मनुष्य के लिए लाभ है। மனுஷருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தர் போதிக்கும் போது मनुष्य के लिए जो लाभ है उन बातों को परमेश्वर बताते समय அதுக்கு கீழ்ப்படிந்து கைக்கொண்டு ஜீவிங்கள். उसका पालन करके उसे सीख लीजिए। வீட்டுல சமாதானம் நிறைவாய் நதியாய் இருக்கும். आपके घर में शांति का नदी बह निकलेगा, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். आपके बच्चे आशीष पाएंगे, கர்ப்பப்பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. आपका गर्भ का फल आशीष पाएगा, உங்கள் குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதம் आपके உண்டாயிருக்கும். परिवार में बहुत बड़ा आशीर्वाद எல்லாருமே होगा। கரங்களை தட்டி கர்த்தருக்கு हम நன்றி सब செலுத்துவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद कहेंगे। கர்த்தர் தந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். परमेश्वर ने दिया हुआ अच्छा प्रतिज्ञा वचन के लिए धन्यवाद करेंगे। எல்லாரும் கர்த்தர் நமக்கு தந்த सब कोई परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन के लिए धन्यवाद எல்லாரும் நன்றி करेंगे। சொல்லி கர்த்தரை सब ஸ்தோத்திரம் कोई பண்ணுங்க. धन्यवाद कहकर धन्यवाद करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. நமக்கு நன்றி நன்றி நீர் எங்களை போதித்தீராக. நீர் எங்களை கண்டித்து உணர்த்துவீராக. கீழ்ப்படுகிற கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தகுதியாக இருப்பீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. आपकी अगुवाई के लिए धन्यवाद, आपका मार्गदर्शन के लिए धन्यवाद, आपकी लाभ की बातों के लिए धन्यवाद प्रभु जी। हमें भी उस रास्ते में चलाइए प्रभु जी, हमें भी चलाइए प्रभु जी। हम सब खड़े हो जाएंगे। मुक्ति का नायक जय मुझे देता है, मुझ में वो जीवित है, कितना आनंद है। मुक्ति का नायक जय मुझे देता है, मुझ में वो जीवित है, कितना
ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிரயோஜனமானவைகளை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் मैं तेरे लाभ के लिए तेरी शिक्षा देता हूँ மனுஷருக்கு இவைகள் எல்லாம் பிரயோஜனமானவைகள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் मनुष्य के लिए कौन कौन सी बातें लाभ की है इसे पवित्र आत्मा जी पवित्र शास्त्र में लिख कर रखा है கடிந்து கொள்ளுவதை ஏற்றுக்கொள்வது மனுஷனுக்கு பிரயோஜனம் जो डांट को मान लेता ये मनुष्य के लिए लाभ की बातें हैं வீணான வார்த்தைகளை பேசாதிருப்பது மனுஷனுக்கு நல்லது பிரயோஜனம் व्यर्थ बातों को न बोलना मनुष्य के लिए लाभ है கூடுமான வரைக்கும் ஏழைகளுக்கு உதவுவது மனுஷனுக்கு பிரயோஜனம் ज्यादा से ज्यादा गरीबों की भलाई करना मनुष्य के लिए लाभ की இப்படிப்பட்ட बातें பிரயோஜனமான வார்த்தைகள் எல்லாம் ऐसी लाभ की बातें வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் पवित्र शास्त्र के वचनों के द्वारा पवित्र आत्मा जी हमें चिताता है அதான் கர்த்தர் நம்மை போதிப்பது परमेश्वर हमें सिखाता है நான் உனக்கு போதித்து मैं तेरी शिक्षा देकर உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார் तेरा हाथ पकड़कर मैं चलाऊंगा கர்த்தருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படிவோ परमेश्वर का वचन हम मानेंगे கர்த்தர் நம்மை நடத்துவார் परमेश्वर हमें चलाएगा நம்முடைய குடும்பத்திலே சமாதான நதியை போல பாயும் हमारे परिवार में शांति की नदी बहेगी நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் हमारे बच्चे आशीष पाएंगे நம்முடைய கர்ப்ப பிறப்புகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் हमारे सारे गर्भ का फल आशीष पाएगा எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் धन्यवाद 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 வசனம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் நிறைவேற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் धन्यवाद 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 கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கர்த்தரின் நாம மகிமைக்காக கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर के लोगों ने दिया हुआ हर एक दान को परमेश्वर मनपूर्वक ग्रहण करके स्वीकार लेने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் पिता परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं கர்த்தர் தந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के पुनरुत्थान के समय के लिए धन्यवाद प्रभु பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து मैं तेरे लाभ के लिए जो बातें शिक्षा நடக்க दूंगा வேண்டிய பாதையில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீர் चलने के रास्ते में मैं तुझे चलाऊंगा करके कहा हुआ परमेश्वर அது முழுவதும் எங்களை போதிப்பீராக इस महीना भर आप हमें सिखा कर चलाइए உம்முடைய प्रभु போதிப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளிலே நடக்க உதவி செய்யும் आपकी शिक्षा को मानकर परमेश्वर चलने के लिए हमारी सहायता कीजिए प्रभु உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாத்திரவான்களாய் பங்காளிகளாய் आपके மாற்று आशीर्वाद के हर एक को पात्र बना दीजिए प्रभु பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து आपके ஆசீர்வதியும் बच्चों ने दिए हुए दान को परमेश्वर आप स्वीकार लीजिए और आशीष कीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து आपका शुभ नाम महिमा हो जाए எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को धन्य ஸ்தோத்திரி जो कुछ मुझ में इसके पवित्र नाम को धन्य के ए मेरे मन यहोवा को धन्य के उसके की किसी उपकार को नहीं भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करें